சாம்பார் வைக்கிறீங்க, ரசம் வைக்கிறீங்க, ஒரு கிழவி விளங்க மாட்டேங்குன்னு சொல்லுவேன். அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்கள். சமையல் செய்யும்போது கதை பேசாத, சாம்பார் வைக்கும்போது வேற கதை பேசாத, சச்சிதானந்தர் சத்குரு மந்திரத்தை உள்ளுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே நீ செய்தி. நீ உப்பு போடலைன்னா கூட அங்கே உப்பு சேர்ந்துடும். ருசியே இல்லைனா இருந்தால் கூட ருசியாயிரும். செய்கிறீங்களா? இது கூட சாம்பார் காலையில் வச்சு இல்லையா? மற்ற பொருளெல்லாம் கரெக்டாக சேர்த்துருக்கீங்க. சப்புன்னு சொல்லி கூட விட்டேன். என்னப்பா கொஞ்சம் போட்டு சேர்த்துக்கிற சொல்லுப்பா. கூட 2 இட்லி சாப்பிடுவாங்க. இப்படி ஏன்னா 4 இட்லி சாப்பிடுவோம், 3 இட்லி எரிச்சிடுவாங்கன்னு கூட சொல்லி விட்டேன். வந்து தாத்தா நமக்குடா உண்டுப்பா, நம்ம சாப்பிட்டுக்குறோம், நமக்கு செஞ்சு கொடுக்குறோம், நம்ம சாப்பிட்டுக்குறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? சரி, மத்தியானம் ரசம் கொடுத்தாங்க. சரி, ரசமானு நல்லா இருக்குமான்னு பார்த்தா அது அப்போ மத்தன்னு சொன்னேன். ஒன்றும் சொல்லக்கூடாதா, செஞ்சு கொடுக்குறத சரியில்லைண்டா நம்ம சாப்பிட்டுக்கணுண்டோ அப்படின்னு சொன்னேன். சொன்னேன்ல. ஆனால் நெசமாக சொல்கிறேன், என் குழந்தை ஒரு நாள் ரசம் வச்சு கொடுத்தா, 2 நாள் வச்சு சாப்பிட்டேன். இந்த ரசத்தை ரசமாக இருந்தது, மனமாக இருந்தது, பொய்க்கு சொல்லலை. அப்புறம் தான் கேட்டேன், எப்படி வச்சு போனேன். நான் யூடியூப் பார்த்து வச்சோம்னா. என்னடா யூடியூப் பார்த்தா நீ கூட டேஸ்ட்டாக வச்சுட்டேன், சரி ரைட் அப்படியே வை அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, உரல்ல இடிச்சானா. இடிச்சியா? அப்போ சரி, அப்போ தான் அந்த மனம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் இடிக்க வேண்டியதானே? ரசம் வச்சா இன்னும் வந்து சாப்பிடணும்னு இருக்கு. பொதுவாகவே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க, நான் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாரும் இப்படி தான் இருக்கிறீங்க. உப்பு சரியாக சேர்க்க மாட்டேங்கிறீங்க, காரம் சரியாக சேர்க்க மாட்டேங்கிறீங்க, புளிப்பு சரியாக சேர்க்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்கள், அதாவது நமக்கு என்ன தேவையோ அதை சேர்க்கணும். நீங்கள் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம். நாட்டில் ருசி வர்ற அளவுக்கு அதை சேர்க்கணும் இல்லையா? அது எல்லாருமே அப்படிதான். ஒரு நாளைக்கு நல்லா செஞ்சுருக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதம் பூரா அவுட். யாரும் சரியாக செய்ய மாட்டேங்கிறீங்க. அதனால இப்போ மகா இருக்கிற வரைக்கும் மகாட்ட மட்டும் சொல்லிட்டீங்க, எனக்கு எதோ பரவாயில்லோ யாரா வச்சுருக்கு வெளியே சொல்லிடாத அப்படின்னு சொல்லுவேன். புளிக்குழம்புலாம் வச்சா 1 வாரத்துக்கு வச்சு சாப்பிடுவோம். நீங்கள் வைக்கிற புளிக்குழம்பு மறுநாள் பார்த்தீங்கன்னா முறை ஆயிடும். அது எப்படி வைக்கிறீங்க, என்ன கணக்கில் வைக்கிறீங்க? சூடு பண்ணி 1 வாரத்துக்கு சாப்பிடுவோம். புளிக்குழம்பு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு செஞ்சா எங்கள் ஆத்தா ஈஸ்வரி அப்பா அவருக்கு புளிக்குழம்பு வாழ்க்கையில் கேட்குறேன். அருமையாக காலையில் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட முடியாது புளிக்குழம்பு.